ஏற்காடு பேருந்து விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சேலம் போக்குவரத்து ஆணையர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்து 13வது கொண்டையூசி வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி உயரத்தில் கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாக சேலம் போக்குவரத்து மண்டல போக்குவரத்து துணை ஆணையர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் விபத்திற்குள்ளான பேருந்தினுள் ஏறி ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் பேருந்தின் ஸ்டியரிங், பிரேக், கியர் ராடு என அனைத்தும் நல்ல முறையில் உள்ளதாகவும் ஓட்டுநரின் கவனக்குறைவால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நம்ம லைசன்ஸ் பார்த்தோம்னாலே எப்போ வாங்கியிருக்கிறாரு, எத்தனை வருடம் அவர் ஓட்டுநர் அனுபவம் இருக்குன்றதை லைசன்ஸை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ லைசன்ஸ் ஆய்வு பண்ணோம்னாலே அவர் மலையில் இயக்கிறதுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கா இல்லையான்றதை கேட்டு இப்போ தான் லைசன்ஸ் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா அவரை நம்ம தடுக்கலாம். தொடர்ந்து ஒரு தப்பை ஒரு டிரைவரும் ஒரு ஓனரும் செஞ்சுட்டு இருப்பாருன்னா நம்ம அனுமதி சீட்டின் மீது நடவடிக்கை எடுக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம அனுமதி சீட்டு நடவடிக்கை எடுத்தோம்னா ஏற்கனவே கூடுதலாக வாகனத்தில் பயணிகள் பயணம் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வாகனம் இல்லாமல் போச்சுன்னா அடுத்த வாகனத்தில் மறுபடியும் மேலும் அந்த சுமை கூடுதலாக இருக்கும். ஓவர்லோட நம்ம கர்டெயில் பண்ண முடியாது. மேலும் இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அனைத்து தரப்பு ஓட்டுநர்களுக்கும், குறிப்பாக பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.